34 அப்பொழுது இயேசு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நம்ம வீட்டில் கூட அப்பா குழந்தை எதிர்க்கும் போது அம்மா பருப்பு பேசி கொண்டு போகிறோம், இல்லை திட்டாடி என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி இந்த தவறை அவங்க செய்ய மாட்டாங்க என்று நாம் பருப்பு பேசுகிறோம். அந்த மாதிரி தான் ஏசப்பா நமக்காக பிதாவிடத்தை பருப்பு பேசுகிறார். ரட்சணிய ஆசிரியத்திலே எஸ்ஏ திருத்தின பிள்ளை என்பவர் ஒரு இந்த பாடலை எழுதியிருக்கிறார். தன்னறிய திருமேனி தரிப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பல பாடுபடும் போதும் அறிந்து என்றார் நான் சேர்த்து கொண்ட 4 தலைப்புகளை நான் சொல்கிறேன். முதலாவது பிதாவுக்கு முதலிடம், இரண்டாவது கிறிஸ்துவின் மன்னிப்புக்கும் அதிகாரம், மனிதனின் அறியாமை, அவருடைய மன்னிப்பு எப்படிப்பட்டது என்று தியானிக்கிறோம். முதல் வார்த்தையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றும், 4வது வார்த்தையில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றும், கடைசி வார்த்தையில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றும் 3 இடத்துல, இந்த 7 வார்த்தையில 3 இடத்துல அவர் கூறுகிறார். அப்போ பிதாவுக்கு முதல் இடத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். லாசருவின் திடீர் மரணம் குறித்து மிகவும் மனம் கலங்கினார். அங்கே போகிறார். அவன் கல்லறையில் முன் இயேசுவானவர் கலங்கி நின்ற வேளையிலும் 11:42 பிதாவே நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்றும் உரிமையோடு சொல்கிறார். அப்போ பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசுவுக்கும் ஒரு இணைப்பு இருந்தது. இயேசு சுவாமி ஞானஸ்தானம் தருகிறார். ஜலத்திலிருந்து கரையின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் பிரியமானேன். அப்போ பிதாவுக்கு உகந்த பாத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து. ரோமர் 8:15 அந்தபடி திரும்பவும் பயப்படுகிற நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் இயேசு கிறிஸ்துவை பிதாவை நோக்கி அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதா? தந்தைக்கெல்லாம் தந்தை, தாயும் தகப்பும் உன்னை கைவிட்டாலும் நான் கைவிடுகிறேன். தாயும் தகப்பும் ஒரு நேரத்தில் கைவிடுவாங்க, இருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த இடத்துல யாருக்கு முதலிடம் கொடுக்கிறார் என்றால் பிதாவுக்கு முதலிடம் கொடுக்கிறார். அதே போல நாமும் எல்லா நேரங்களிலும் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் போது அவரிடம் இருக்கிற வல்லமை, கிருபை, உதவி போன்றவர்களை பெற்றுக் கொள்ள முடிகிறது. நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரணும் என்றான். அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட படத்தில் இருப்பாய் என்று நீயாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அக்கிரமக்காரரின் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் மத்தியிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவை காட்சியை நம் மனதிலே நினைவிலே வைத்து இந்த வசனங்களை நாம் தியானிப்போம். இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசி இருப்பாய். பரதேசி இந்த வார்த்தை நமக்குள்ளே பல சில கேள்விகளை எழுப்பக்கூடும், சிந்திக்கவும் செய்யலாம்.
சில எச்சரிப்பும் உண்டு. அந்த காலங்களிலே, அந்த நாட்களிலே பரவாசை சிறையில் இருந்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியாக பரவாஸ் ஒரு கொலைபாதகன். அப்படி இருந்தும் பரவாசு சிறையில் இருக்கிறார். ஆனால் இரு கள்ளர்கள் மட்டும் சிலுவையிலே தொங்குகிறார்கள். இவர்களும் அப்படிப்பட்ட குற்றவாளிகள், கொலை செய்திருப்பார்கள், குற்றம் செய்திருப்பார்கள். ஆனால் இவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், அது வேதத்திலே நமக்கு கொடுக்கப்படவில்லை. வேத ஆசிரியர்கள் சிலர் இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இவர்கள் இந்த குற்றவாளிகள், சிலுவையில் அறையப்பட்ட இந்த குற்றவாளிகள் அரசாங்கத்திற்கு விரோதமான காரியங்களை அதிகமாக செய்கிறார்கள் என்றும், அதனால் இவர்களுக்கு கடுமையான தண்டனையான சிலுவை தண்டனை இவர்களுக்கு அளிக்கப்பட்டது என்று கருத்து தெரிவிக்கின்றனர். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இழந்தான். அவனும் இந்த சிலுவை பாடுகளை அனுபவித்துக் கொண்டுதான் தொங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து இகழுகிறான். உன்னையும் ரட்சித்துக் கொள், எங்களையும் ரட்சித்துக் கொள். அந்த வேதனையிலும் மற்றவர்களை பழிப்பது, மற்றவர்களை குற்றம் சுமத்துவது, இப்படிப்பட்டதான குணத்தை கொண்டிருக்கிறான். ஒரு சிலர் சில தவறுகளை செய்யும்போது சிலருக்கு நாம் சொல்வதுண்டு, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் நிலைமையில நீங்க இருந்தா அதை செய்வார், என்ன இப்படி செய்வியா, அந்த நிலைமை உனக்கு தெரியும், என் நிலைமையில நீ இருந்தா இந்த நிலைமை உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்தே சில நண்பர்களோடு நான் பழகினதுனால அவர்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் எனக்குள் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பெற்றோர் என்னை சரியான வளர்ப்பிலே வளர்க்கவில்லை, அந்த காரணத்தினால எனக்கு இந்த குணாதிசயங்கள் என்று சொல்லுவார்கள். இது ஒரு சிலது உண்மையாக இருக்கலாம். பல நேரங்களிலே ஒரு சாக்கு சொல்லி நம்முடைய குற்றத்தை மற்றவர்கள் மேல் சுமத்தி அதை கண்டு சந்தோஷப்பட கூடியதாகவும் இருக்கலாம். மற்றவர்கள் மீது பழி சொல்வது, மற்றவர்களை குறை கூறுவது, இப்படியாக மற்றவர்கள் ஆண்டவராகிய சிலுவையில் அடைந்த போது மற்றவர்கள் எல்லாம் இழிவாக பேசுகிறார்கள். இவன் சொன்ன அதிக வார்த்தை சொல்கிறார்கள், உன்னை நீ ரட்சித்துக் கொள், கன்னத்தில் அடைந்து உன்னை யார் போட்டினது, கரையிலே போட்டினது யார் என்று கேட்கிறார்கள். அப்படிதான் இவனும் கேட்கிறான். அவங்க எல்லாம் கேட்குறாங்கல்ல, நம்மளும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26, 27 காணலாம். அதில் அவர் கூறியது என்று சொல்வதை விட ஆறுதலின் குரலாக சொன்னது, தாயை நோக்கி இஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். மூன்றாவது வார்த்தை என்ன கூறுவார், யாருக்கு கூறுவார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் சிலுவையின் அருகில் புலம்பி நிற்கிற தம் அன்பு தாயை பார்த்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லாத அன்பு தாயை கண்டு, அம்மா கலந்து வேண்டாம், உன் துயரம் எனக்கு தெரியும், உம்மை அனாதையாக விட்டுவிட மாட்டேன், உன் பராமரிப்புக்கு ஏற்ற ஏற்பாடு செய்வேன், என் அன்புக்குரிய யோவானிடம் உண்மை ஒப்புவித்தேன், அவன் என்னை போல் உண்மை பார்த்துக் கொள்வான், உமக்கு ஒரு குறைவும் இராது என்ற அர்த்தத்தோடு அதோ உன் மகன் என்றார். அவனின் அருகில் நின்ற தம் அன்பு சீடன் யோவானையும் கண்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூறியபடி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்பதற்கு நாங்கள் சீடனை நோக்கி, அப்பா இதை நான் இப்பொழுது என்னை அனுப்பினவரிடம் செல்கிறேன், என் தாயின் பரிதாப நிலையை நோக்கி தெரியும், உன்னை போல் என் மீது அன்பு வைப்பவர்கள் யாரும் இல்லை, நீ என் தாய் சுகமாய் இருப்பதற்கு ஏற்ற காரியங்களை செய் என்ற கருத்தோடு
சீடனை அதோ உன் கணக்கு என்றார். ஒரு கவிஞர் இயேசுவின் குணத்தை பாடல் வழியாக கூறுகிறார். உள்ளத்தின் பிரதிபலிப்பாக உருக்குலைந்த மானிடனாக, அழுக்குள்ளதாக, திசை தெரியாத வாழ்வில் நல்ல நேசராக இயேசு விளங்கினார். எப்பதற்கு எந்த ஐயப்பாடும் இல்லை என்று கூறுகிறார். ஒரே ஒரு உலகம்தான் இயேசு படைத்தது. ஆனால் அனுபவமிக்கவர்கள் 3 உலகங்களை கண்டார். ஒன்று பையுலகம், 2 பொய்யுலகம், 1 மெய்யுலகம். 3 உலகங்களை கண்டார்கள். பையுலகம் என்பது தாயின் வயிறு, பொய்யுலகம் என்பது மானிட வாழ்க்கை, பாவங்கள் நிறைந்தது. மெய்யுலகம் என்பது தேவனோடு இணைந்த வாழ்வு, அதாவது பரிசுத்த வாழ்வு. இதில் இயேசுவானவர் பையுலகத்தை தேர்ந்தெடுத்தார், அதாவது தாயின் வயிறு. அதில் 10 மாதங்கள் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வெளியே வந்து வளர்ந்து சில பல நல்ல காரியங்களை செய்து சிறுவைக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார். மரியாள் இயேசு என்ற உறவு முடித்து சீடன் மரியாள் என்ற உறவு துடித்தது. ஆத்ம வியாபாரங்கள் தாமனா ஒன்றுதான். இயேசு தன் சரீரத்தில் மாத்திரம் பாடம் கொடுக்கிறது, அவர் ஆத்மாவும் சேர்ந்து கலந்துகிறது. இப்பொழுது சிலுவையில் தாமனா வேதனையை இயேசு அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்போது கூட எண்ணம், பொறுப்பு, கடமை இவை தாயின் மீதே இருந்தது. கர்த்தர் கற்பித்த கற்பனைகள் 10. அதில் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அதில் மற்றவர்களுக்கு மட்டும் அவர் கூறவில்லை, தானும் அதை கடைபிடித்தார். அது புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் காணலாம். மரியம்மாவை போல் அன்பான தாயும் இல்லை, இயேசுவை போல் அன்பான மகனும் இல்லை. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை என்பதை தன் மரண நேரத்திலும் அவர் உணர்த்துகிறார். இங்க பேசப்பட்ட 7 வார்த்தைகளில் இந்த 4ஆம் வார்த்தை மட்டும்தான் அதிக வகை கிடைத்த வார்த்தையாக உள்ளது. தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். இதை எழுதிய அவர் கிரேக்க மொழியில் எழுதியிருந்தால் வலியின் வேதனையை குறைத்துவிடும் என்று இயேசு பேசிய அவருடைய தாய்மொழியிலேயே மத்தேயும் மார்க்கும் எழுதினார்கள். இதில் 3 அடிகள் என் தேவனே என்று 2 முறை தேவனை கூப்பிடுவதற்கு என்ன காரணம்னா, ஒரு செயலை செய்வது சாப்பிடணும் செய்யாது. எங்கேயாவது போனால் சாப்பிடு என்ன செய்யணும், அதை செய்யும் செயலை புரியப்படும். ஓடணும்னா ஓடு சொல்றாங்க. அது மாதிரி அவருடைய துன்பத்தை அழுத்தம் கொடுக்கிறார். என் தேவனே என்று வேதனைக்கு அழுத்தம் கொடுத்து கூறுகிறார். அடுத்து தாய்மொழியில் அவர் பேசிய அரபிக் மொழியில பேசுகிறார். ஒரு சாகும் நேரத்தில் தாய்மொழியில் பேச இருப்பது அவருடைய எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறிக்கிறது. He cried with loud voice என்று சீர்திருத்த தலைவர் மார்ட்டின் லூதர் சொல்கிறார். He cried out with loud voice. அது ஏன்னா காடே தேவனை கைவிடும் நேரம். அவரும் தேவன் தான், மகனையும் தேவனாக தான் நாம் வாழ்கிறோம். எனவே தேவனை கழித்து புரிந்து கொள்ள முடியாது. இந்த மாதிரியான ஒரு வழிகளை எப்பொழுதும் அவர் தெரியப்படுகிறது. சீஷர்கள் கைவிடப்பட்ட போதும் சொந்த மக்களால் நிராகரிக்கப்பட்ட போதும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்ன ஜனக்கூட்டம் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்ன போதும் அவரை சவுக்கடி எடுத்தார்கள், நெஞ்சினை பல கொடுத்தார்கள், தலையை முடித்தார்கள், காதுக்கு
துப்பினார்கள், பரியாசிகள் பண்ணினார்கள். அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் ஏன் தன் வழியின் வேதனையை மேற்கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் பிதாவின் குணம் இது மறைக்கப்படுகிறது. இதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் அவரை கைவிட்டார்? காரணம் நம்முடைய பாவம் அவர்கள் சுமத்தப்பட்ட போது பாவத்தை செய்யக்கூடாத சுத்த கண்ணராகிய கர்த்தர் தன் முகத்தை கிறிஸ்துவிலிருந்து மறைத்து விடுகிறார். இதுதான் கான்செப்ட். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது யோவான் 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடன் இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்தபடியால் அவரை தனியே இருக்க விடவே இருந்தார். நேசகுமாரன் என்று அவர் சொல்லப்பட்டார். இப்படி அவருடைய நேசகுமாரனை அவர் பார்க்க முடியாமல் போகிறது. இப்போது தந்தை மகன் உறவு முறியடிக்கப்படுகிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். இது இயேசு சிலுவையின் பொழுது 5வது வார்த்தையாக காணப்படுகிறது. தாகம் என்பது சரீர தாகம் என்று நினைப்போமானால் சிறு பிள்ளைகளுக்கு ஒரு தாகம் இருக்கும். அதை வந்து விளையாடிட்டு தலைப்பாக வருவாங்க. அந்த நேரத்தில் தண்ணி அப்படியே இவ்வளோ வந்து கட்டிலே வருவாங்க. அதே பெரியவர்களுக்காக இருந்தால் அதிகமாக வேலை செய்து மேலே அந்த மாதிரி கலைப்படையும் போது தாகம் இருக்கிறோம். சாகும் தருவாயிலும் சிலருக்கு தண்ணியெல்லாம் கடைசியாக தண்ணி தாகம் ஏற்படும் சொல்லுவாங்க. மேலும் தீக்காயம் ஏற்பட்டாலும் அந்த நேரத்தில் தாகம் ஏற்படும் சொல்லுவாங்க. அடிப்பட்டவங்க ரத்தப்போக்கு அதிகமாக போச்சுன்னா அந்த டைம்லேயே தாகம் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டெஸ்டிமனை கொடுத்து மிகுந்த வேதனையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதை லூக்கா 22:44 வாசிக்கிறோம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருப்பிரிகளாய் கலந்து இருந்தது. ஒருவேளை இந்த ரத்தம் இயற்கையா வெளிவந்ததுனால அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நமது வேத புத்தகத்தில் மிகப்பெரிய பராக்கிரமசாலிகள் கூட தாகம் அடைந்து கதறு சூழலை அவர் வாழ்வும் வரத்தான் செய்தது. உதாரணமாக 920 ஆண்டுகளை கொண்டு இறுதியில் நடந்தவருக்கு சிசராக நடந்தோம். நியாயாதிபதிகள் 4:18-19 வாசிப்போமானால், யாரையும் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாழும் ஆண்டவனே என்னை உள்ளே வாழும் பயப்படாதே என்று சொன்னான். அப்படியே அவர்கள் கூடாரத்தின் உள்ளே வந்தபோது அவன் அவரை பார்த்து குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாக இருக்கிறது என்றான் என்று வாசித்தேன். சிம்சோனின் ஜனமாக நியாயாதிபதிகள் 15:18 அவன் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவனின் ஒரு அடியை கையினாலே இந்த பெரிய லட்சத்தில் கட்டளை இருக்க இப்பொழுது தாகத்தினால் சென்று விருத்த சேதம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் 2 சாமுவேல் 23:15 வாசிப்போமானால், தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்கிறார். இப்படியான வேதத்தில் சிசரா சிம்சோன் தாவீது போன்றோர் தாகத்தால் மனிதனால் நம் அருகே பெற்ற சரீர வேதனையால் 5 காயங்கள் இந்த ரத்தம் வெளியேற தாகம் அடைந்து தாகமாக இருக்கிறது என்று சொல்லியிருப்பாரோ, தேவகுமாரனாக அல்ல மனுஷகுமாரனாக காணப்பட்டதால் அவருடைய சரீரம் தண்ணீருக்காக ஏறினது என்றும் சொல்லலாம். ஆனால் இயேசுக்கும் சமாளிஸ்துக்கும் நடந்த உரையாடலை யோவான் 4:4 வாசிப்போம். ஆகியோரும் நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவருக்கு உண்மையான தாகம் என்னவென்று புரியும். இவ்வாறு முன்குறிகளாக பழைய பக்கம் 332 இடத்துல தீர்க்க தரிசனம் சொல்லப்படுவதற்காக இறுதி ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதுபோல சிறுவிலே கூட கடவுள் ஆண்டவராக இயேசு வேத வார்த்தை நிறைவேறப்பட்டதாக தாகமாக இருக்கிறது சொல்லியிருப்பார். அவருக்கு பிதாவிடத்தில் இருந்த தாகம், அந்த தாகத்தை யோவான் 4:34 வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவர்
அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சீசர்களுக்கு கூறுவதை பார்க்கும்போது பிதாவிடம் அவர் கொண்ட தாகம் விளங்குகிறது. மேலும் சங்கீதம் 42:1-2 வசனங்களை வாசிப்போமானால், வானானது நீரோடையை வாங்கிட்டு கடவுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாங்கிட்டு கடவுகிறது. என் ஆத்மா தேவனிலே ஜீவனுள்ள தேவனிலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்திருக்கிறேன் என்று பிதாவிடத்திற்கு தாகம் கொண்டவராய் இருந்தார். செய்திகள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாராவது வாசிங்க. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை விட்டுவிட்டார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனத்தில் நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம்? முடித்தது 6ஆம் வார்த்தை. அதற்கு பிற்பாடு உள்ள ஒரு விஷயம் யாராவது இது ஒரு வழி மட்டும் இல்லாம இருவரும் பேசுவது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். பிற்பாடு, அதாவது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு அங்கே வெளிப்படுகிறது. என்னவாக இருக்கும்? அது ஒரு பெரிய ஞானி நினைச்சுக்கிட்டு நான் பேசல. பட் இருந்தாலும் எனது ஒரு அறிவுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் அது நானே சொல்லிவிடுகிறேன். பொதுவாக ஒரு மனிதனுடைய இறப்பு எப்படி இருக்குன்னா, ஆனா இங்க பாருங்க, தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு என்னன்னா, ஒரு மனிதன் என்ன செய்வார்? சாமி தலையை சாய்த்து தான் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். ஆனா மனிதன் உயிரை விட்ட பிறகுதான் தலை. இதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு வேறுபாடா நான் பார்க்கிறேன். ஏன்னா சாமி அவர் தலையை சாய்த்து தான் உயிரை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனா நாம இருந்தா உயிரை விட்ட தலை தாங்கி போட்டு. இதுவே கடவுள். இதுதான் ஒரு மனிதனாக அவர் அவதரித்தாலும் அவர் கடவுளின் சாயலாகவே இப்போது வாழ்ந்தார். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது, இட் இஸ் பினிஷ்ட். இது கிரேக்க மொழியில சொன்னா எட்டதைஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது இத்தகைய நாளிலே இது ஒரு சடங்காகவோ இல்ல ஆண்டுகள் தோறும் நம்ம 7 வார்த்தைகளை நாம பேசக்கூடிய ஒரு சம்பிரதாயமாக நடந்து கொண்டிருக்கிறதா? ஏன்னா புனித வெள்ளி நல்ல வெள்ளி, புனித வெள்ளி, இப்படி பல்வேறு வகைகளை நம்ம அழைத்தாலும் இயேசுநாதர் இந்த மனித குலத்தை மீட்பதற்காக, இந்த மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, அவர்களின் மீறுவதற்காக, இறைவாழ்வை மனிதர்களுக்காக ஒரு பல துன்பங்களை ஏற்று சிலுவையில் மாண்ட ஒரு புனித வெள்ளி. சொன்னாங்க 5ஆம் வார்த்தை பேசும்போது, சிலுவை குறித்த உபதேசம் 1 Corinthians 1:18 சிலுவை குறித்த ஒரு பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியமாயிருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேக மரணமாயிருக்கு. சிலுவை கடவுளின் மரணத்துக்கு பிற்பாடு அது எந்த அளவுக்கு மாறி இருக்கு. இந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தை ஒரு 5 எழுத்துக்களை கொண்டதாக இருந்தாலும் அது ஒரு வீரமுள்ள வார்த்தை, வெற்றியின் வார்த்தை, ஒரு போருக்கு சென்ற ஒரு போர் வீரன் போரிட்டு திரும்பும்போது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஒரு கம்பீர சத்தமாக அவர் சொல்கிறார். இது ஒரு யூத ராஜசிங்கத்தின் வெற்றி முழக்கமாக அது சொல்லப்படுகிறது. அந்த வேதனைக்கு மத்தியில் அவர் சொல்ல வார்த்தை முடிந்தது. ஜெபம் செய்வோம். பிதாவே, உம் கரத்தில் என் ஆவியை
ஒப்புவித்தே என்றுரைத்து அர்ப்பணித்தே என்னையும் ஒப்புரவாக்கினே உன்னாலும் கரத்தில். இந்த வசனம் மாத்திரம் 4 சுவிசேஷங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்றிருக்கிறது. மார்க்கு 17:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்றிருக்கிறது. யோவான் 19:30 தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் என்றிருக்கிறது. லூக்கா மாத்திரமே இயேசு தமது ஆவியை பிதாவிடத்தில் ஒப்புவித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒருவேளை மற்ற 3 நற்செய்தியாளர்கள் இதை சாதாரணமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் லூக்கா மாத்திரம் இதற்கு ஒரு சிறப்பு வார்த்தையாக சேர்த்து பிதாவினிடத்தில் ஒப்புவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வார்த்தையிலே அவர் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை 6ஆம் வார்த்தையோடு இந்த சம்பாஷணைகள் நிறைவு பெற்றிருக்கலாம். முடிந்தது என்று சொல்லிவிட்ட பிறகு எல்லாம் முடிந்தது அப்படின்னு முடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் மீண்டும் அவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்புவித்ததாக சொல்கிறார். ஒருவேளை நாம் ஒரு துக்க வீட்டுக்கு சென்றோமானால் கடைசியாக என்ன சொன்னார், என்ன பேசினார், ஏதாவது பிள்ளைகளுக்கு, துணையாளருக்கு, பெற்றோருக்கு ஏதாவது புத்திமதிகள், அறிவுரைகள் எல்லாம் சொன்னாரா அப்படின்னு தான் கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள் தான் 7 வார்த்தை. இந்த 7 கடைசி வார்த்தை அப்போ அதை விட ரொம்ப முக்கியமான வார்த்தையாகத்தான் இருக்கக்கூடும். யோவான் 17:4 பூமியில் நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீ எனக்கு நியமித்த கிரிகளை எல்லாம் செய்து முடித்தேன் என்று அங்கே ஒரு சாட்சியாக அவர் சொல்லுகின்றார். அது மாத்திரமல்லாமல் இயேசுவானவர் எப்பொழுதும் வேத வசனங்களை கையாண்டே அவர் பழக்க முடியாது. ஒருவேளை அவருடைய காலங்களிலே பழைய ஏற்பாடு மாத்திரம்தான். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வேத வசனங்களை அவர் அவ்வப்போது கோட்டிங்கோடு அவர் சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். வேத வாக்கியங்களிலே அவர் சொல்லும்போது பார்த்தா சாத்தான் அவரை சோதிக்கிறார். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுமே அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் வேத வசனத்தை கொண்டு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் யாரும் இயேசுவினுடைய ஜீவனை யாரும் எடுக்கவே முடியாது. அதனால்தான் அவரே தம்முடைய ஜீவனை பிதாவிற்கு ஒப்புக் கொடுக்கிறார். உலக பிரகாரமாய் பலியிடுகிறார்கள். எந்த ஒரு விலங்குகளும் தாமாய் எந்த ஒரு பறவைகளும் தாமாய் பலிக்கு ஒப்புக் கொடுப்பது இல்லை. நாம தான் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றோம், அதை பலி கொடுக்குறாங்க நம்முடைய பிரஜாதி மக்கள். ஆனால் இயேசு தாமாக முன் இது எனக்கு நடக்கும்னு தெரிந்தும் அவர் என்ன பண்றாரு, நமக்காக பலியாகிறார். பரமானந்தம் ஐயர் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அவருடைய டாக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னா, மனுஷன் சொன்னா அவனுக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இது 3 இருக்கும். அப்பதான் மனுஷன். இதுல ஆவிதான் பிரதானம். தமது ஆத்மாவை மரணத்தில் இயேசுவானவர் ஊற்றிவிட்டார். தமது சரீரத்தை மனுஷனுடைய கைக்கு ஒப்புக் கொடுத்து விட்டார். ஆனால் பிரதானமான ஆவியையோ பிதாவினிடத்தில்